தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் ஒட்டியம்பாக்கத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் வர்ஷினி. அதாவது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இன்று ஒரு நாள் முழுவதும் சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதி உட்பட இந்த 7 ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். அப்போது ஒட்டியமகம் ஊராட்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு அந்த ஒட்டியமகம் ஊராட்சி மன்ற தலைவர் சரண்யா விருப்பம் ஏற்பட்டில் சுமார் 300 பெண்கள் அதாவது கையில் தட்டுகளை வைத்து மலர் தூவி ஆரத்தி அடுத்து மேலதாளம் மூலமாக ஒரு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பெண்கள் கூட்டத்திற்குள் சென்ற அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மக்கள் அனைவருக்கும் அவர் முகம் தெரிய வேறிய ஒரு பிளாஸ்டிக் சேர் மீது ஏறி நின்று அனைவரிடமும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த ஜெயவர்தன் அவர்கள் இந்த பகுதியில் இந்த சோலைநல்லூர் தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊராட்சியில் 200 அல்லது 300 பேருக்கு மட்டுமே இந்த வெள்ள நிவாரண தொகை எனக்கு கிடைத்துள்ளது என்றும் ஊராட்சி மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத அரசாங்கமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு என பல்வேறு விமர்சனங்களை வைத்தார். அதே போல் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை தருவதால் மக்களிடையே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அதிமுக மட்டுமே 40 தொகுதியிலும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக, காங்கிரஸ் வேறு கிடையாது, எல்லாம் ஒன்றுதான், தமிழருக்கு தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு நன்மையும் செய்யாது, வெற்றி பெற்றாலும் செய்யாது, தோல்வி அடைந்தாலும் பாஜகவும் காங்கிரசும் செய்யாது என்று பல விமர்சனங்களை முன்வைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.